அனைத்து அரசு அமைப்புகளையும் RSS கைப்பற்ற நினைப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். பீகார் தேர்தலை முன்னிட்டு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்பட்டதில் 47 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர். அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட 11 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரியில் தற்போது SIR பணிகள் நடைபெற்று வருகின்றன. தேர்தல் ஆணையத்தின் இந்த நடைமுறைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள எதிர்க்கட்சிகள் இது குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தின. இதையடுத்து மக்களவையில் விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய காங்கிரஸ் MP மணிஷ் திவாரி, குறிப்பிட்ட தொகுதியில் முறைகேடு புகார் எழுந்தால் மட்டுமே ஆதாரங்களின் அடிப்படையில் அந்த தொகுதியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை தேர்தல் ஆணையம் மேற்கொள்ள முடியும் என்றும், நாடு முழுவதும் அதனை மேற்கொள்ள தேர்தல் ஆணையத்திற்கு அரசியல் சாசனம் அதிகாரம் வழங்கவில்லை என்றும் தெரிவித்தார். அடுத்து பேசிய ராகுல் காந்தி, உயர்கல்வி நிறுவனங்களையும் CBI, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை ஆகியவற்றையும் RSS கைப்பற்றியுள்ளதாக குற்றம் சாட்டினார். The project of the RSS was to capture the institutional framework of the country. The Vice Chancellor is placed not on merit, not on capability, not on scientific temper, but on the fact that he belongs to a particular organization. Second capture, which helps in destroying democracy, the capture of the intelligence agencies. We have the Home Minister sitting here. The capture of the CBI, of the ED, of the Income Tax Department. Capture of the institution that directly controls the election system of our country. இந்த குற்றச்சாட்டுக்கு தம்மிடம் உரிய ஆதாரங்கள் உள்ளதாக ராகுல் காந்தி கூறினார். இந்தியாவின் ஜனநாயகத்தை சிதைக்க தேர்தல் ஆணையத்தை பாஜக பயன்படுத்துவதாக அவர் குற்றம் சாட்டினார். அதன் முதற்கட்டமாக தலைமை தேர்தல் ஆணையர் தேர்வு குழுவிடம் இருந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி விடுவிக்கப்பட்டதாக ராகுல் விமர்சித்தார். CCTV பதிவுகளை 45 நாட்களில் அழிக்க வேண்டும் என்பதற்கு என்ன அவசியம், அதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது ஏன் என்று அவர் கேள்வி எழுப்பினார். பிரதமர் பிரச்சாரம் செய்ய வழிவகை செய்யும் வகையில் தேர்தல் அட்டவணை தயாரிக்கப்படுவதாகவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். வாக்கு திருட்டை விட மிகப்பெரிய தேச விரோத செயல் வேறு ஒன்றும் இல்லை என்றும், இந்த செயலில் ஈடுபட்டவர்களை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் தண்டிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.